ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இது அக்டோபர் 23க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரி, இன்னைக்கு மார்க் அவுட் ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் இருந்துச்சு. திரும்ப உங்களுக்கு ஒரு ரிவர்சலும் கீழே நடந்து ஒரு சப்போர்ட்டில் க்ளோசிங்கும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி 25,891 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல க்ளோசிங் நடந்திருக்கு. சேம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 58,032 ஓப்பன் ஆயிட்டு உங்களுக்கு 58,091 ஒரு ஹை பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ க்ளோசிங் 58,078 பாயிண்ட்ல க்ளோசிங்கும் நடந்திருக்கு. குறிப்பா இன்னைக்கு மார்க்கெட் ஏறுறதுக்கான ஒரு ரீசன் நம்ம Q2ல ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிஸும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்திருந்தாலும் கூட இப்போ நமக்கு இந்த ட்ரேடிங் ஹாலிடேஸஸ் நடக்கும்போது ஒரு ட்ரேடு டாக் நமக்கு யூஎஸ் கூட ட்ரேடு டாக் நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு. பட் இதுல பர்டிகுலரா H1B விசா சம்பந்தப்பட்ட ஒரு சில கிளாரிபிகேஷன்ஸ் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கிளாரிபிகேஷன்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் மட்டும் இல்லை, அங்க ஒர்க் பண்ணக்கூடிய இந்தியன்ஸுக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு நெகோசியேஷன்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிளாரிபிகேஷன். அதாவது H1B விசாவில் குறிப்பிட்ட ஒரு சில ஒர்க்கிங் பீப்புள்ஸுக்கும் அதே மாதிரி F1 ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறவங்க மறுபடி அதை H1B விசாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கூடிய ஒரு சில லீகல் ப்ரொசீஜர்ஸுமே இந்தியாவுக்கு யூஎஸ் கொஞ்சம் தளர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டுடைய ஒரு பெரிய ஏற்றத்துக்கான காரணம். பர்டிகுலராக இதில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம். கிட்டத்தட்ட இந்த நியூஸை வச்சு பிர்லா சாஃப்டாக இருக்கட்டும், பிர்லா சாஃப்ட்லாம் 2021-23க்கு அப்புறமா ஒரு சிங்கிள் டே ஹை அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம். அதே மாதிரி இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், ஹெச்சிஎல் டெக்காக இருக்கட்டும், டிசிஎஸ் ஆக இருக்கட்டும், ஐடி ஸ்டாக்ஸஸ் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். அதே மாதிரி பிஎஸ்சி பேங்க்ஸஸ் சொல்லி ஆகணும். பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்துச்சு. அதே மாதிரி ஜொமேட்டோ மிட்காப் ஸ்டாக்ஸஸில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. ஸோ இது ஓவராலாக உங்களுக்கு இந்த மார்க்கெட்டை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது கடந்த 2 நாட்களாகவே இது மார்க்கெட்டில் கண்கூட தெரியுது. கிட்டத்தட்ட இது என்னன்னு கேட்டிங்கன்னா டொமஸ்டிக் ட்ரேடர்ஸ் மத்தியில் ஒரு சின்ன ஃபியர் இருக்குது. அதாவது மார்க்கெட் இங்கேருந்து கீழே எவ்வளோ தூரம் இறங்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஸோ அதனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இங்கே நடக்க தான் செய்யுது. கிட்டத்தட்ட இன்னைக்குமே நிஃப்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 1 hour நல்லா ஸ்டடியாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா கண்டினியூஸாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு ரிசல்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ எஃப்எம்சிஜிக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஆர்பிஎல் பேங்க் ஒரு பெரிய, அதாவது ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடையாது. பட் அதுவுமே இன்னைக்கு ஆர்பிஎல் பேங்குமே ஒரு இறக்கம் தான் வந்திருக்கு. ஸோ பர்டிகுலராக நம்ம ஸ்டாக் வைசஸில் இன்னைக்கு நெகட்டிவ் சைடில் போனது அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸஸ் ஒரு சில ஸ்டாக்ஸஸ் நெகட்டிவ்ல க்ளோசிங் ஆயிருக்கு. பாசிட்டிவ்ல ஐடி செக்டர் ஸ்டாக்ஸஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஃபர்தராக இன்னைக்கு எதிர்பார்த்தது எம்சிஎக்ஸில் ஒரு மைனஸ் நம்ம எதிர்பார்த்தோம், அதாவது ஒரு நெகட்டிவ் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ கோல்டு அண்ட் சில்வருடைய ஒரு சரிவு எம்சிஎக்ஸ் ஸ்டாக்கோடைய ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அதில் இன்னைக்கு ஒரு ரெக்கவர் மோடு தான் நடந்துருந்துச்சு. ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த நாட்களில் அது என்ன ஒரு மூமெண்ட்டுக்கு போகும். ஏன்னா கோல்டு ப்ரைஸ் கண்டினியூஸாக ஃபால் ஆகுமா இன்னும். ஸோ அதை பொறுத்து எம்சிஎக்ஸோட மூமெண்டம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ எஃப்எம்சிஜியில் இன்னைக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி பிரிட்டானியா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம டிசிஎஸ் வந்து நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு பேசியாகணும். ஒரு நல்ல ஒரு ஏற்றம். பட் இது வந்து ஒரு திரும்ப ஒரு ரிவர்சல் மோடில் வந்து போகுமோ அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு ஸ்டாக் வந்து திரும்பவும் ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் டிசிஎஸும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு வச்சு ட்ரேடிங்க்கு எடுத்துக்கிறக்கூடிய ஒரு ஸ்டாக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு கால் பொசிஷன் எடுத்து வச்சிருந்தவங்களுக்கு நிஃப்டி ஒரு ப்ராஃபிட்டும், அதே நேரம் இன்னைக்கு இன்ட்ராடே பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு புட் சைட் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் தான். நாளைக்கு நமக்கு வந்து என்னன்னா ஒரு பொசிஷன் கிரியேட்டிங்க்கு வந்து நாளைக்கு ஒரு என்ட்ரி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து 25,924க்கு கீழே வந்து இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. பட் இது வந்து நம்ம ஒரு புட் பையர்ஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது. பட் இது நாளைக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஒரு அடுத்த, அதாவது இந்த எக்ஸ்பைரியை விட்டுருங்க, மந்த்லி எக்ஸ்பைரியில். ஸோ நவம்பரில் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக் உள்ள எக்ஸ்பைரியில் வந்து நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கான என்ட்ரி பாயிண்ட் நாளைக்கு வந்து நமக்கு கிடைக்கலாம். ஸோ அது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட்டும் பண்ணுவோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இன்னைக்கு வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு என்னென்ன ஒரு பொசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.